நான் இந்த தப்பை பண்ணியிருக்கவே கூடாது. என்ன தப்பு பண்ணுனேன் அப்படின்னு வீடியோவோட எண்டில் சொல்லியிருக்கேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதெல்லாம் சரிம்மா, இது என்ன என்னத்தையோ வெள்ளையாக கரைச்சி ஊற்றிட்டுருக்க, கலர் கலராக வச்சிட்ருக்க, வீட்டுக்கு எதுவும் சுண்ணாம்பு அடிக்க போறியான்னு கேட்டுறாதீங்க. நான் வந்து ஒயிட் சாக்லேட் பர்ஃபி தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஒயிட் சாக்லேட் பர்ஃபியில் வந்து நான் 8 விதமான ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸு, அப்புறம் இந்த டூட்டி ஃப்ரூட்டி எல்லாமே வந்து போட்டு தாங்க நான் கொடுப்பேன். ஆனால் இதை ஆர்டர் பண்ண கஸ்டமர் வந்து நீங்கள் பாதாமும் முந்திரி அதுக்கப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி மட்டும் போட்டு கொடுத்தா போதும்னு சொல்லிட்டாங்க. நம்மக்கிட்ட வந்து ப்ரௌனிஸ் மட்டும் இல்லைங்க, பிளாண்டீஸு, அதுக்கப்புறமா சாக்லேட்டு, ஒயிட் சாக்லேட் பர்ஃபி, அப்புறமா அஜ்மீர் பர்ஃபி, அஜ்மீர் கேக்குன்னு கூட ஒரு ஒரு இடத்துல வந்து சொல்லுவாங்க. அதுவும் நம்மக்கிட்ட வந்து கிடைக்கும். நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா, நம்மக்கிட்ட வந்து ப்ரௌனிஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ட கஸ்டமர்ஸ் வந்து நமக்கு ரிவ்யூ வந்து அனுப்புவாங்க இல்லையா, வாட்ஸ்அப்பில் வந்து ரிவ்யூ அனுப்புவாங்க. உங்களோட ப்ரௌனிஸ் வந்து வாயில் வச்சோடனே மெல்ட் ஆகிடுச்சு, சூப்பராக இருந்துச்சு, நெக்ஸ்ட் டைம் உங்கள்கிட்ட தான் நாங்கள் ஆர்டர் பண்ணுவோம், ஃபங்க்ஷன்னாலும் உங்கள்கிட்ட தான் ஆர்டர் பண்ணுவோம் அப்படின்னு. அதை வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன். அதையும் ஒரு 1000 பேருக்கு மேலே பார்த்தும் முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு சிஸ்டர் வந்து அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் வந்து ஃபோன் நம்பரோட ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஆட் பண்ணியிருக்கீங்க, ஏதாவது இஷ்யூ ஆயிரப்போகுது சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டுக்கு தான் நானே கவனிச்சேன், ஐயோ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை நான் வந்து டெலீட் பண்ணிவிட்டேன். அந்த சிஸ்டருக்கு ரொம்ப தேங்க்ஸு. உங்களுக்கு ப்ரௌனிஸ் வேணும் அப்படின்னாக்கா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 1000 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறமா முதியோர் இல்லத்துக்கு போய் ஹெல்ப் பண்ணுவேன்னு நான் சொல்லியிருந்தேன்.